அதிமுக காலங்கள்ல மின் சுமை மின்ல வாங்கின கடனாலதான் இப்போ மின் உயர்த்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்க அது காரணம், அது சரியான காரணம் கிடையாது. அது ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. அது மத்திய அரசு ஸ்கீம் கொடுத்து இவ்வளவு பெரிய நிதி சுமை கடன் நிறைய இருக்கிறது. அந்த கடனில் அவர்கள் ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஏற்றுக்கொண்டதனால் சில சலுகைகளும் நம்மளுக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் அந்த நிதி அந்த மின்சாரத்துடைய அந்த மறுசீரமைப்பு அது நடைபெற்றது. எனக்கு நல்லா தெரியும். அதனால் நமக்கு சில நலவள நன்மைகளும் ஏற்பட்டது. தங்கமணி கூட அதுக்கு சொல்லியிருக்காருல்ல, நேருக்கு நேர் விவாதம் பண்ணுங்க, அதில் இருக்க சாதகம் தான் சொல்றேன், பாதகம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். அது இருக்கு. மத்திய பட்ஜெட் ஆமா 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 நான் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் 10 வருஷம். பேலன்ஸ்டு கவர்மெண்ட் இருக்கிற நிதியை எந்தெந்த துறைக்கு எப்படி ஒதுக்கணுங்கிறது ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல அடிப்படையில் பல மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு உண்டு. அந்த வகையில் அவர்கள் அந்த நிதியை பயன்படுத்துவார்கள். 10 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு நிதிநிலை மேலாண்மையை பாரதிய ஜனதா கட்சி இந்திய திருநாட்டுக்கு தந்திருக்கிறது. இந்த நிதி ஆண்டிலும் தந்திருக்கிறது. அவர்கள் அறிந்து புரிந்துதான் எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து பொருளாதாரம் வளர்ந்த மாநிலங்களில் இருக்கின்ற நிதியை எடுத்து பொருளாதாரம் கீழ்நிலை இருக்கின்ற மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அந்த வகையில் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்திற்கு வேண்டிய நிதியை உறுதியாக தருவார்கள். அதுக்கு நிதி ஆயோக் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் போய் மாண்புமிகு முதலமைச்சர் பேசணும்னு நான் அறிக்கை விட்டேன். அப்பதான் நம்முடைய தேவை கிடைக்கும். வெளியே உட்கார்ந்துட்டு பேசிட்டு கட்சி நல்லா இருக்கு. அதுதான் தவறுங்க. அதுல சகல அம்சங்களும் பேசுறாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க தமிழகத்துக்கு நிதிக்கணும், அதெல்லாம் அங்க பேசலாம். காரண காரியம் எடுத்து சொல்லலாம். இந்தந்த துறையில வளர்ச்சி பணியில இருந்து தமிழ்நாடு போயிட்டு இருக்கு, எங்களுக்கு நிதி எங்களுடைய மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் இல்லை, நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி பேசலாம். அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வரி பகிர்வுல நமக்கு அதிகமாக ஒதுக்குவாங்க. அப்படிலாம் கேட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம். அம்மா காலத்துல எல்லாம் வாங்கியிருக்கோம். உறுதியாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது மாநிலத்தில் மட்டும் நடப்பதா மாவட்டங்களில் சேர்ந்து நடப்பதா என்பதை நாங்கள் பேசி முடிவெடுத்து போயிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.